நட்புகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வாக்கிய உருவாக்கம், அதாவது முக்கிய வார்த்தைகளும் அந்த முக்கிய வார்த்தைகள்லேருந்து நம்ம எப்படி வாக்கியங்களை உருவாக்குறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 1 word 2 examples. ஒரு 50 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 examples சென்டென்ஸ் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். எளிமையாக எப்படி நம்ம வாக்கியம் உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தான். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது அதற்கு நான் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தட் இஸ் எ பேர்ட், திஸ் இஸ் அ வாட்ச், அண்ட் சி இஸ் வெயிட்டிங் ஃபார் அன் அவர், ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன், அட் பிரியா டிசைட் அட் மதுரை, தே லிவ் அட் பழனி அப்படின்னு எழுதலாம். எஸ் எஸ் அஃப்கோர்ஸ், எஸ் வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நோ, தேர் இஸ் நோ ஸ்டாக் ஆஃப் ரைஸ், I have no peace of mind அப்படின்னு எழுதலாம். Not, the officer is not available, she is not in the house அப்படின்னு எழுதலாம். So, today is leave, so I am free அப்படின்னு எழுதலாம். அல்லது I think so அப்படின்னு சிம்பிளாக நம்ம எழுதலாம். As is the father, so is the son. அடுத்து பார்த்தீங்கன்னா as you sow, so you reap. From அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ராதா இஸ் கம்மிங் ஃப்ரம் கிளாஸ் அல்லது ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு எழுதலாம். 2, மை மதர் வென்ட் டு டெம்பிள். அடுத்த சென்டென்ஸ் ஹீ வென்ட் டு சேலம் அப்படின்னு எழுதலாம். அஃப் அப்படின்னா முதல் சென்டென்ஸ் கவிதா லுக்ட் அப் அட் த ஸ்டார்ஸ் அப்படின்னு எழுதலாம். தேர் இஸ் ஏ அஃபோர்ட் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு எழுதலாம். டவுன், தே கேம் டவுன் த ஹில் எழுதலாம். ஹீ இஸ் டவுன் ட்ராடன் அப்படின்னு எழுதலாம். சே, வாட் ஹீ சே இஸ் கரெக்ட் எழுதலாம். சே சம்திங் மீனிங்ஃபுல் அப்படின்னு எழுதலாம். பை, மை ஒய்ஃப் பை மஷ்ரூம்ஸ், மஷ்ரூம்ஸ் மீன்ஸ் காளான். ஐ பை சம் ஃப்ரூட்ஸ். பாட், ரகு பாட் சாக்லேட்ஸ், ரவி பாட் எ கலர் டிவி. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையான சென்டென்ஸ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியும். அதனால தான் நம்ம சென்டென்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ்னா கிவ் மீ ஏ லிஃப்ட் கேட்கலாம். கிவ் மீ யூ கார் அப்படின்னு கேட்கலாம். கெட், ஐ வாண்ட் டு கெட் சம் வாட்டர், ஐ கெட் யுவர் ஃபேவர் அப்படின்னு எழுதலாம். ஈட், சவுத் இண்டியன்ஸ் ஈட் ரைஸ், ஹீ ஈட்ஸ் சப்பாத்தி அப்படின்னு எழுதலாம். அடுத்த ரன், த தீப் ரன்ஸ் அவே அல்லது ஷைனி ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு எழுதலாம். ஸ்டாப், ஸ்டாப் ஸ்மோக்கிங் அல்லது தி போலீஸ் ஸ்டாப்டு த யங் மேன், த போலீஸ் ஸ்டாப்டு த யங் மேன். புட், புட் ஆஃப் த டிவி ஆர் புட் ஆன் த ஃபேன் அப்படின்னு எழுதலாம். டேக், ஹி டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர், டேக் திஸ் பாக்ஸ் அவுட் அப்படின்னு எழுதலாம். அடுத்து பை, த டியர் வாஸ் கில்டு பை டைகர், வெஜிடபிள்ஸ் வேர் கட் பை நைஃப் அப்படின்னு எழுதலாம். ரீச், வி ரீச்டு சென்னை, மை ஃப்ரெண்ட் இஸ் அவுட் ஆஃப் ரீச் அப்படின்னு நம்ம எழுதலாம். பட் அப்படின்னா ஹீ இஸ் புவர் பட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சி இஸ் ரிச் பஸ் டினி அப்படின்னு எழுதலாம். ஹிட், சச்சின் ஹிட்ஸ் எ செஞ்சுரி, ஹிஸ் பிரதர் ஹிட் ஹிம் அப்படின்னு எழுதலாம். ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மை ஃப்ரெண்ட் காட் ஏ நியூ ஜாப் அல்லது ஹீ இஸ் பிஸி இன் த ஜாப், அவள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கா. அடுத்து நவ், ஹீ இஸ் செட்டில்டு நவ், அவன் ரொம்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நவ் ஐ ஆம் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆஃப்டர்னு எடுத்துக்கிட்டால் த மைஸ் ரன் ஆஃப்டர் த கேட் அப்படின்னு எழுதலாம். ஆஃப்டர் 10 AM ஐ ஹவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். பிஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிஃபோர் 9 AM மீட் மீ ஆர் பிஃபோர் மை அரைவல் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாக், வாக்கிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ், வாக்கிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ் எழுதலாம். வாக் டெய்லி இன் த மார்னிங் அப்படின்னு எழுதலாம். ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளே எவ்ரி திங் எழுதலாம். ஐ லைக் டு ப்ளே டென்னிஸ் அப்படின்னு எழுதலாம். டீச், டீச்சர்ஸ் டீச் வெல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ், ஹி டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ் அப்படின்னு எழுதலாம். அடுத்து டாக், ஹி நெவர் டாக்ஸ் வைஸ்லி எழுதலாம். சி டாக்ஸ் நைஸ்லி அப்படின்னு எழுதலாம். லிட், அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் த லிட் ஆஃப் த ஃபாக்ஸ் எழுதலாம். டேக் த லிட் அண்டு கவர் இட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் யுவர் மவுத்
அல்லது ப்ளீஸ் ஓப்பன் த டோர் ஆர் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து க்ளோஸ், த போல் க்ளோசஸ் அட் 5 PM எழுதலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு எழுதலாம். ஃபிட் அப்படின்னு பார்த்தா உமன் ஆர் ஃபிட் ஃபார் எனி டாஸ்க் எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டெண்டுல்கர் இஸ் ஃபிட் ஃபார் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோ டு த ஷாப் அப்படி எழுதலாம். கோ டு த சர்ச் அப்படி நம்ம எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கம், ப்ளீஸ் கம் வித் மீ அப்படி ப்ளீஸ் கம் வித் மீ அப்படின்னு எழுதலாம். கம் ஹியர் அப்படின்னு சிம்பிளாக எழுதலாம். அடுத்து கேம், மை ஃப்ரெண்ட் கேம் ஹியர் அப்படி எழுதலாம். மை ஆண்ட் கேம் டு மை ஹவுஸ் அப்படின்னு எழுதலாம். டெல், ஹீ டெல்ஸ் ஆஸ் எ ஸ்டோரி. அடுத்து பார்த்திங்கன்னா டெல் மீ த மேட்டர் அப்படின்னு எழுதலாம். டைம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஹை டைம் சொல்லுவாங்களா, உனக்கு இப்போ ரொம்ப நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு இட்ஸ் ஹை டைம் எழுதலாம். வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்து செட், வாட் ஹீ செட் வாஸ் ராங் அப்படின்னு கேட்கலாம். ஹீ செட் எ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் எழுதலாம். கிளியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளியர் எவ்ரி திங் அப்படி எழுதலாம். அல்லது ஹீ இஸ் நாட் கிளியர் இன் ஹிஸ் ஒப்பீனியன் அப்படின்னு எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்க், ஐ திங்க் ஸோ அப்படி எழுதலாம். அல்லது ஐ திங்க் இட்ஸ் மே ரெயின் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ட்ரூ, திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதலாம். வாட் யூ செட் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதலாம். ஃபால்ஸ், டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் நியூஸ் அப்படி எழுதலாம். யூ ஹவ் மீ எ ஃபால்ஸ் ஐடியா, அதாவது எனக்கு நீ தவறான ஐடியா கொடுக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சேவ் த ரெயின் வாட்டர், ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு தான் அது. சேவ் த ரெயின் வாட்டர் எழுதலாம். வி மஸ்ட் சேவ் அட்லீஸ்ட் 1000 rupees அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரீட், த ஸ்டூடெண்ட்ஸ் ரீட்ஸ் வெல் அப்படி எழுதலாம். யூத் மஸ்ட் ரீட் எ லாட், யூத் மஸ்ட் ரீட் எ லாட், அதாவது இளைஞர்கள் வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேஃப் அப்படின்னா ஹீ இஸ் சேஃபர் அப்படின்னு எழுதலாம். ஹீ இஸ் சேஃபர் அப்படின்னு எழுதலாம். அல்லது திஸ் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் டு லிவ், அதாவது வசிப்பதற்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு அது. அடுத்து பார்த்திங்கன்னா லாஃப் அப்படிலாம் தெரியும் உங்களுக்கு. லாஃப்னா உங்களுக்கு சிரித்தல் அப்படின்னு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ் ஜஸ்டஸ் மேடஸ் லாஃப், ஹிஸ் ஜஸ்டஸ் அப்படின்னா கேலி செய்தல், ஜஸ்டஸ் மேடஸ் லாஃப் அப்படிங்கிறோம். அடுத்தது வி மஸ்ட் நாட் லாஃப் அட் அதர்ஸ், அடுத்தவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாத மாதிரி. வி மஸ்ட் நாட் லாஃப் அட் அதர்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே மனசில் இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம 2 சென்டென்ஸ்னு 100 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் நிறைய தமிழ் மீனிங்கோட நிறைய பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.